இது முதல் வீடியோவோட தொடர்ச்சி. முதல் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சீனியர் கிட்டதான் ஏசி ரிமோட் இருக்கும். 2 லேபுக்குமே 2 ஏசி, ஆனா ஒரே ரிமோட் தான். அதுவும் அந்த பையன் கிட்டதான் ஏசி ரிமோட் இருக்கும். அதனால அந்த பொண்ணு கூட படிச்சவங்க எல்லாருமே அந்த பொண்ணதான் அந்த பையன் கிட்ட சொல்லி ஏசிய ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, டெம்பரேச்சரை கூட்ட குறைக்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் நடுவுல இருக்கிற கிளாஸ் தட்டி சைகையிலேயே காட்டுவா, டெம்பரேச்சர் குறைக்கணும், ஆஃப் பண்ணணும்னு. அதுக்கு அந்த பொண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்க அந்த பையனும் அவ சொல்ற மாதிரியே செய்வான். இப்படியே நாட்கள் ஓடுச்சு. அந்த வருஷம் தீபாவளி அக்டோபர்ல வந்துச்சு. அந்த பொண்ணோட சித்தி வீட்டுல பலகாரம் எல்லாமே ரெடி பண்ணி தீபாவளிக்கு முதல் நாள் போய் தெரிஞ்சவங்க எல்லார் வீட்டுக்கு போய் கொண்டு போய் கூடு அப்படின்னு அந்த பொண்ணையும் அவளோட தங்கச்சியும் அவளோட அம்மா அப்பா குடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த சமயம் அவ வீட்டுல தயார் செஞ்ச எல்லா பலகாரத்தையும் எடுத்துக்கிட்டு அவளும் அவளோட தங்கச்சியும் பைக்ல ஒவ்வொரு வீட்டுக்கா கிளம்புறாங்க. இப்படி அவளும் அவளோட தங்கச்சியும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது பைக்ல 3 பசங்க வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. யாருடா இவங்க இப்படி போறாங்களேன்னு அந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியலையே, அந்த பையன் முகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா காலேஜ்ல தன்னோட எதிரில சைலண்டா உட்காந்துருக்க அதே பையன். அப்படியே அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது, காலேஜ்ல அமைதியா பவ்யமா உட்காந்துருக்க இந்த பையன் ரோட்ல ரவுடித்தனம் பண்றானே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சா. ஒருவேளை பசங்கன்னா காலேஜ்ல வேற மாதிரி இருப்பாங்க, வீட்டுல வேற மாதிரி இருப்பாங்க, ரோட்ல வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்மைதான் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க.